ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணாரில் இருக்கோம். எங்களோட 14வது வருஷத்தோட கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணலாம் நீங்கள் வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று என் ஒய்ஃபோட தம்பி பையனுக்கு மொட்டை அடித்து காது குத்துனாங்க. மதுரையில் குலதெய்வம் கோயிலில் பண்ணாங்க. அங்கேருந்து பக்கத்தில் வேறு எங்கேயாவது அதுதான் அடுத்த நாளே எங்களுக்கு கல்யாண நாள் வந்துச்சு. போன வருஷமும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு மதுரைக்கு வந்திருந்தோம். மதுரையிலேருந்து அடுத்த நாள் எங்களுக்கு கல்யாண நாள் வந்தப்போ எங்கே போகலான்னு பார்க்கும்போது கொடைக்கானல் போயிருந்தோம். இந்த வருஷம் சரி போன வருஷம் கொடைக்கானல் போயாச்சு. இந்த வருஷம் வேறு எங்கேயாவது மதுரைக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது மூணார் பார்த்தோம். மூணார் இது வரைக்கும் நாங்கள் போனதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் மூணாரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கோம். ரொம்ப 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 நல்லா இருக்குது. இங்கே வெளியில் காலையில் போய் டீ சாப்பிட போயிருந்தோம். செம்ம கூலிங், இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹில் ஸ்டேஷன் நாங்கள் ஃபுல்லாக நைட் ட்ரைவில் தான் வந்தோம். நைட்டு வரும்போது ஒரு 10:30 11 o'clock வந்தோம். ஸோ இது ஒரு காட்டேஜ், ஃபேமிலி காட்டேஜ். இதுக்குள்ளே தான் நாங்கள் செக்இன் பண்ணியிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்குது. இன்கேஸ் யாராவது மூணார் வரீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் எடுத்த இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வெறும் 2500 ரூபாய்க்கு 2 ரூம் இருக்குது. நான் உங்களுக்கு இதை ரூம் டூராகவே காமிச்சிடுவாங்க. இங்கே ஒரு ஹால் இருக்குது, ஒரு திவான் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு வுட்டன் சோஃபா, டீபாய், அப்புறம் இங்கே நம்ம கிளம்புறதுக்கான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிச்சன். அது ஆக்சுவலாக இங்கே வாஷ் ஸ்டேஷன் இருக்குது. இது ஒரு ரூமு. இந்த ரூம் பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அவருக்கு தான் இந்த ரூமு. என்னோடய தம்பி தான், அவர் தான் கார் ஓட்டுறது, வீடியோ எடுக்கிறது. நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க யார் வீடியோ எடுக்கிறாங்கன்னு. ஸோ அவருக்கான ரூம் இது. எங்கள் ரூம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த ரூம் தான். இது கொஞ்சம் பெருசு, கிங் சைஸு. நான் பேசியாச்சு. நல்லா இருக்கா ரூமு? ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் ரூம் காமிச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ யாராவது இங்கே வராங்க மூணாருக்கு, இப்போலாம் நிறைய யங் கப்புள்ஸ்லாம் கல்யாணம் உடனே கொடைக்கானல் மூணார் இங்கே தானே வராங்க. ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் முடிஞ்சால் இந்த இவங்களோட டீட்டெயில் கூட நான் முடிஞ்சால் டேக் பண்ணுறேங்க. இப்போ என்ன பிளான் நமக்கு? ஆக்சுவலாக நான் கல்யாண நாளுக்கு இந்த சாரீ போடலாம் அப்படின்னு தான் நான் இந்த சாரீ தான் எடுத்தேன். ஆக்சுவலாக மூணார் கடைசி நிமிஷம் பிளான்ன்றதுனால சரி ஓகே, மூணாரில் இந்த மாதிரி சாரீலாம் போட்டு போனால் அது வேலைக்காகாது ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, இதுதான் நான் எடுத்த சாரீ, பட்டு சாரீ. நம்ம ஒரு 3 சாரீ எடுத்தோம். ஆமாம், அதில் நான் ஃபோட்டோ ஷூட்டில் ஒரு சாரீ போட்டிருப்பேன், ரெட் வித் செக்ஸில் ரெட் வித் ப்ளூ வைலட்டில். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கல்யாண நாளுக்கு எடுத்த சாரீ. இது 2வது சாரீ. 2வது சாரீ காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தோம். ஒரு vlogல காமிப்போம். ஸோ இந்த சாரீ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இது வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் போடலாம் அப்படின்னு எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இந்த சாரீ தான் நான் போட போகிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஜலாலில் பார்த்துருப்பீங்க. இதுவும் ஜலாலில் தான் எடுத்தேன். 1500 இந்த சாரீ. ஸோ இந்த சாரீ தான் நான் இன்றைக்கி வேர் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் எனக்கு லைட் வெயிட்டாக இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இந்த சாரீ தான் போட போகிறேன். சரி, நான் போய் கிளம்பிட்டு உங்களை பார்க்குறேன். கிளம்பியாச்சு. என்னோட அவுட்ஃபிட் இவ்வளோதான். சிம்பிளாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நானும் போட்டாச்சு. நல்லா இருக்கா இந்த சாரீ? ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்குது. நீட்டாக இருக்குது. ஸோ எனக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நம்ம மேக்கப் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்பலாமா? நம்ம மேக்கப் இல்லை, நீ தான் மேக்கப். நான் மேக்கப் பண்ண 2 minutes. இன்றைக்கி மேக்கப் பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கெலாம் எப்படி ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக ரொம்ப க்ளாஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு ப்ராடக்டை வச்சு இன்றைக்கி நான் பேபி லைக் ஸ்கின் க்ளோவை அச்சீவ் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோடய ஸ்கின்னை நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். பேபி லைக் ஸ்கின் க்ளோ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் வச்சு அச்சீவ் பண்ணிடலாம். இதுக்காக நான் NYBயோட ப்ரோ ஸ்ட்ராப் க்ரீம் எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக ரொம்ப க்ளாஸியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இது என்னோடய ஹைலைட்டிங் ஏரியாஸில் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்கின் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளோவாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராப் க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ஷேட் பார்த்திங்கன்னா வார்ம் கேஷ்யூ. இது கூட நான் கொஞ்சமாக ஸ்ட்ராப் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பவுடர் வச்சு செட் பண்ணிடலாம்.
ஐலைனர், காஜல், மஸ்கரா அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனலாக என்னோட மேக்கப் முடிச்சேன். இப்போ செட்டிங் ஸ்ப்ரே போட்டு நான் வந்து என்னோட மேக்கப்பை செட் பண்ண போகிறேன். என்னோட மேக்கப்பை நான் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன். என்னோடய ஸ்கின் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பேபி லைக் க்ளோவும் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப பிங்கிஷாகவும் இருக்குன்னு. ஸோ இந்த எம்விபியோட ப்ரோ ஸ்டாப் க்ரீம் வச்சு தான் இந்த மேக்கப்பை நான் அச்சீவ் பண்ணேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நான் யூஸ் பண்ண மற்ற ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நான் வந்து செட் இன்னும் போடவே இல்லை. காரில் தான் செட்டு இருக்குது. காரில் போட்டுட்டு நம்ம கிளம்பலாம். நாங்கள் இந்த காட்டேஜ் தான் எடுத்திருக்கோம். ஆல்வின்ஸ் காட்டேஜ். கீழே தான் நம்மளோட கார் பார்க் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து சைட் சீயிங்லாம் வந்து இந்த ஜீப்பில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஃபுல்லாகவே ஹில்ஸ் இல்லையா, நம்ம காரில் போகிறத விட ஜீப்பில் போனால் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் ஜீப் வர வச்சுருக்கோம். ஸோ அவர் தான் ஓட்ட போகிறாரு. செட்டு போட்டாச்சா? நல்லா இருக்கு இது. ஓ ரெடி போட்ட கண்ணாலும் வாங்கிக்கலாம். உடனே எழுந்துருவாங்க. 10 நிமிஷம். சரி, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். லாஸ்ட் இயர் மாதிரி இப்போ நம்ம ஃப்ளவர் கார்டனுக்கு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்குள்ளே வந்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு இருக்கோம். நமக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஃபோட்டோ ஷூட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. கட்டிக்கிடு முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுண்டி. கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அத்துப்படி. விட மாட்டேன் பொண்ணே நானே, உன்னை பிச்சு தின்ன போறேன் மானே. கட்டிக்கிடு முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுண்டி. கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அத்துப்படி. விட மாட்டேன் பொண்ணே நானே, உன்னை பிச்சு தின்ன போறேன் மானே. கண்ணேவன் கண்ணா 2 முள்ளே இல்ல ரோசாவடி. பொன்னேவன் கண்ட காலு முகத்தை தான் தூண்டுதடி. ஓடாத என் புள்ளி மானே, நீ இல்ல என்ன வெம்பி போனே. அச்சாரம் போட்ட பின்ன அசைக்கண்ண வெளியடி. அத்தாவும் கோயிலுக்கு பூஜை பண்ண நான் ரெடி. ஒஞ்ச நதி தேடித்தானே அடி ஓடி இங்கு வந்தேன் நானே. ஒதுங்கி போடா தள்ளி நாம் உள்ளிருக்கும் கண்ணி. என தொட்டு புட்டா அங்கே இங்க எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கா? நீ நினைச்ச மாதிரி இருக்கா மூணாறு? கொடைக்கானலுக்கும் மூணாருக்கும் ஏதாவது உனக்கு டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகுதா? அது இல்லாம நீ கொடைக்கானல் 2-3 வாட்டி பார்த்ததுனால உனக்கு அது கொஞ்சம் போரிங் ஆயிடுச்சு. இது புதுசா இருக்கனால நம்ம வெதர் செம்மையா இருக்கு. வெயில் அடிக்குது ஆனா அது ஈக்குவலா குளிருது. சோ அதனால நல்லா இருக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் மூணார்லேயுமே அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிது. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சு எல்லா ஃபோட்டோவும். இதில் எந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இன்னும் அட்வென்ச்சரஸ் நிறையா இருக்குது. அதனால நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். சாரியில் நிறையா பண்ண முடியாது. அந்த என்னங்க அது நம்ம இது எலிஃபென்ட் ரைட் பண்ண போகிறோம்ல, எலிஃபென்ட் ரைடு அதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் சொன்னாரு ஓகே சுடிதார் மாற்றிக்கோ, பண்ணுறோமோ இல்லையோ நம்ம வந்து சேஃப்டியாக அது இது இன்னும் ஃப்ரீயாக இருக்கும் உனக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது எனக்கு. காலையில் அந்த ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லாஸ்ட் இயர் இதே மாதிரி தான் போட்டோ ஷூட் பண்ணோம். ஆமா அது என்னவோ தெரியல, இந்த வருஷம் ரொம்ப நிறைய சூப்பரா வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு செம ஹாப்பி. வேற லெவல்ல இருக்கு. காலையில எதுவும் சாப்பிடவே இல்லை, ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். சிம்பிளா ஏதாவது சாப்பிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லைங்க. செம்ம குளிர், தண்ணியை தொடவே முடியல, பயங்கர சில்னஸ். ஏர்லி மார்னிங்லாம் எந்திரிக்கவே முடியல. எப்படியோ ஒரு வெளியே 8 மணிக்கு தான் எந்திரிச்சோம். அப்புறம் குளிச்சு கிளம்பி வெளியில் வரும்போது 10 மணி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ளவர் கார்டன் பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதா பிளான் இருந்துச்சு. ஃப்ளவர் கார்டன் உள்ளே போனோடனே எங்களுக்கே எதிர்பாராத விதமாக ஃபோட்டோ ஷூட் அமைஞ்சுது. ஃபோட்டோ ஷூட் பண்ணதில் எங்களுக்கு பசியே போயிடுச்சு. இப்போ மதியமே ஆயிடுச்சு. சரி இப்போ எதாவது சாப்பிட்லான்னா சிட்டிக்கு தான் போகணுன்னாங்க. சரி சிட்டி வரைக்கும் போனால் டைம் நிறைய எடுத்துக்கும். அப்புறம் சைட் சீயிங் பார்க்க முடியாது. அதனால் ஆரஞ்சு ஜூஸு, பானிபூரி, மேகி பார்த்தீங்கன்னா எக்கு போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது சாப்பிட்றதுக்கே பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம கேரளா ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஜீப் வழியாக கூப்பிட்டு போயிட்டு நம்ம லைவாகவே பார்க்கலாம். ஏலக்காய், பிரம்மி, குருமிளகு, வெத்தலைன்னு எக்கச்சக்கமாக ஆயுர்வேதிக்காக லைவாகவே நீங்கள் வந்து அங்கே விளையிறது பார்க்கலாம். அதை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்புறம் அதுலேருந்து என்ன மெடிசன் எடுக்கிறாங்க, அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவங்கவுங்களோட லாங்குவேஜுக்கு. இப்போ எங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் கேட்டோன்னே தமிழ் அலாட் பண்ணாங்க. நிறைய பேர் மராட்டி, ஹிந்தி, உருதுன்னு நிறைய பேர் வராங்க. அவங்கவுங்களோட லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி அலாட் பண்ணுறாங்க. உண்மையிலே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் நிறைய விஷயம் வந்து அது எப்படி விளையுதுன்றதை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் அங்கேயே விளைஞ்சு அங்கேயே மெடிசன் ஆகின ஒரு சில விஷயம்லாம் எங்களுக்கு தேவையானது நாங்கள் ஸ்பைசஸ் இதெல்லாம் கூட கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். அதோ வருது பாரு யானை மேலே சஃபாரி பண்ணுவோமா? நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மூணாருக்கு அக்ஷயா கூப்பிட்டு வரலாம். இந்த அளவுக்கு இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு தெரியாது. இன்னும் வந்து இந்த ஃபன் கேம்ஸ்லாம் நிறைய இருக்கு, அட்வென்ச்சரஸ் கேம் வந்து நிறைய இருக்கு. அது பாப்பா இருந்தா இன்னும் ஜாலியா இருக்கும் தான். நாங்க அங்க போகவே இல்லை. அங்க இன்னும் சூப்பரா இருக்கும். அக்ஷயா பாப்பா ஒரு நாள் கூப்பிட்டு வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம். யானை வருது, யானை பாருங்க. அக்ஷயா வீடியோ பார்த்துட்டு திட்ட போகுது, என்ன ஏன் கூட்டிட்டு போகலன்னு. எப்படி இருக்கு ஃபீலிங்? கொஞ்சம் பயமா இருக்கு. இது வந்து யானைக்கு ஃபீட் பண்ணலாம் நம்ம. ஆமாம், இப்போ ஃபீட் பண்ணலாமா? இப்போ இல்லை, நம்ம முடிச்சுட்டு வரோம். வானம் பொழியாம பூமி விளையுமா கூறு, பூக்கள் மலர்ந்தாலும் சூடும் அழகில் தான் பேரு. இந்த உயிரே நான் உன்னை பார்த்துக்கிறேன், பட்டு துணியா போத்திக்கிறேன். என்ன மெதுவாழையே மாத்திக்கிட்டு கொஞ்சம் காதல் கீதெல்லாம் கூட்டிக்கிட்டு ஜோரா நட போட்டு வாடா என்னோட வீரா. பேராட்டோல போலாம்.